டாக்டர் இப்போ வலிப்புங்கிறாங்க, ஃபிட்ஸுங்கிறாங்க, காக்கா வலிப்புங்கிறாங்க, சீஷருங்கிறாங்க, எபிலெப்சிங்கிறாங்க. இதெல்லாம் ஒண்ணா வேற வேறங்களா? பொதுவா வலிப்பு வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கை, கால் வலிப்பு அதுதான் காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்றது. கை, கால் பிடிச்சி விடுறது அப்படிதான் காக்கா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வலிப்பு நோய் யாரை பாதிக்கும்? இது பரம்பரை வியாதிங்களா? பெரும்பாலும் இது பரம்பரை வியாதி இல்லை. ஜீன் சம்மந்தப்பட்டது நம்ம சொன்னாலும் இது பரம்பரை வியாதிகள் கிடையாது இது. டாக்டர், இந்த வலிப்பு வியாதி இருக்கிறவங்க என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும்? முதல்ல இந்த வலிப்பு நோயுடைய தன்மை என்னன்னு பார்ப்பாங்க. அது சில டைம் ஜுரஜன்யன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஜன்னியாக இருக்கலாம், அல்லது ஆப்சன்சிஸ் நிறைய வகைகள் இருக்குது. அதை பார்த்துட்டு டாக்டர் அசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு இஜி அப்படிங்கிற மின் வரைபடம் தேவையா, அல்லது அவங்களுக்கு சிடி ஸ்கேன் தேவையா, எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவையா அப்படின்னு. டாக்டர், வலிப்பு வியாதி இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கலாங்களா? இந்தியன் மேரேஜ் லா அப்படி பார்த்தீங்கன்னா வி கான் கோட் மேரேஜ் எபிலெப்சி அஸ் எ கப். டாக்டர், இந்த வலிப்பு வியாதி இருக்கிறவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும்? பொதுவாக தூக்கம் கிடக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, மாத்திரைகளை விடக்கூடாது. டாக்டர், இந்த வலிப்பு வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்க மாத்திரை நிறுத்தக்கூடாது. மது, புகை, போதைப் பொருட்கள் அதெல்லாம் அவங்க சுத்தமாக தொடக்கூடாது. டாக்டர், இப்போ வலிப்புங்கிறாங்க, ஃபிட்ஸுங்கிறாங்க, காக்கா வலிப்புங்கிறாங்க, சீஷருங்கிறாங்க, எபிலெப்சிங்கிறாங்க. இதெல்லாம் ஒண்ணா வேற வேறங்களா? பொதுவாக வலிப்பு வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கை, கால் வலிப்பு அதுதான் காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்கிறது. கை, கால் பிடிச்சி விடுறது அப்படிதான் காக்கா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கை, கால் வலிப்பு தான் மருவி காக்கா வலிப்பாக வந்தது. காக்காய்க்கு எதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. வலிப்பு வியாதி அப்படி இல்லைன்னா ஃபிட்ஸு, எபிலெப்சி இது எல்லாமே ஒரே விஷயந்தான். மூளையில் மின்னணு மாற்றங்கள் சிலது நடக்கிறதுனால வரக்கூடியது தான் அந்த வலிப்பு வியாதின்னு சொல்கிறது. ஸோ பிரெயின் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சில சேஞ்சஸ் நடக்கும்போது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வரக்கூடியது அந்த வலிப்பு வியாதிங்கிறது சில பேருக்கு வெட்டுதல் இப்படி கை கால் இருக்கிறதா வரலாம், சில பேருக்கு நினைவிழத்தலாக வரலாம், சில பேருக்கு கொஞ்சம் நேரம் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வரலாம். வலிப்பு, காக்காய் வலிப்பு, ஃபிட்ஸு, எபிலெப்சி எல்லாமே ஒரே வகையை சேர்ந்தது தான். இந்த வலிப்பு நோய்க்கான காரணங்கள் என்னென்ன? வலிப்பு நோய்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பெரும்பாலும் இது குழந்தைங்களுக்கு ஜாஸ்தியாக வருது. வலிப்பு நோயில் வந்து 100 பேர் பார்த்தோன்னா அதில் கிட்டத்தட்ட 30 பேர் குழந்தைங்களாக தான் இருக்கிறாங்க. மரபணு ஒரு காரணங்களாக இருக்கலாம், இல்லது இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிருமிகள் தாக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம். வைரஸ் கிருமிகள் அல்லது சில பூச்சிகள் அல்லது தலைக்காயம் ஏற்படுது, அது தலையில் கட்டி இருக்கிறது, மூளையில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது, இது எந்த காரணங்களும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 30% பேருக்கு வரலாம். ஸோ வலிப்பு வியாதிக்கு முக்கியமான காரணங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜீன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். டீனேஜ் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு காயங்கள் அல்லது இரத்த குழாய் அடைப்பு, இரத்த கசிவு அல்லது கிருமிகள் பாதிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் நம்மளுடைய கெட்ட பழக்கங்கள் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், அந்த ட்ரக் அடிக்ஷன்ஸ் இதுவும் வலிப்பு நோய்க்கு காரணமாக இருக்குது. டாக்டர், இந்த வலிப்பு நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன? பொதுவாக பார்த்திங்கன்னா வலிப்பு நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா கை கால் இழுக்கிறது தான் வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு கை கால் இப்படி இப்படி இழுத்துருந்தா கேட்குது. இது மட்டும் வலிப்பு நோய் இல்லை. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சில நேரம் அப்படியே நேராக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கண் அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 20 செகண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அதுவும் ஆப்சன்ட் சீசர் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான வலிப்பாக இருக்கலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு டீனேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஸ்டாரிங் லுக்காக இருக்கும். அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. ம் ஆ ம் ம் இப்படி ஒரு ஆக்ஷன் விடும். ஸோ அதுவும் ஒரு வலிப்பு நோய், காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீசர் அப்படிங்கிறது. சில குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு கண்ணில் ஏதோ பூச்சி மாதிரி பறக்குது, கலர் கலராக பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வலிப்பு நோயோட அறிகுறிகள் தான். ஸோ சில நேரம் டக்குனு கீழே விழுவாங்க, உடனே எழுந்திரிப்பாங்க. ஸோ அதுவும் சின்கோப் அப்படிங்கிறதா இருக்கலாம், அது வலிப்பு நோயாக கூட இருக்கலாம். ஸோ சில நேரம் ஜெர்க்ஸ் மட்டும் வரும். பார்த்துருப்பீங்க, தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஜெர்க் வரும். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு அடிக்கடி ஜெர்க் வரும், கீழே வரும். ஸோ வலிப்பு நோய் பல வகைகளில் நான் சொன்ன மாதிரி வரலாம். ஸோ கை கால் வெட்டுதல் மட்டும் வலிப்பு கிடையாது. பேச்சு நிறுத்துறது, ஒரு ஸ்டாரிங் லுக், முறைச்சி பார்க்கறது, அல்லது வாயில் ஜொல்லு விழுறது, அல்லது சடனாக கீழே விழுறது, அல்லது ஒரு துள்ளுறது, ஜர்க்கு, இது எல்லாமே வலிப்பு நோயுடைய அறிகுறிகள் தான். வலிப்பு நோய் யாரை பாதிக்கும்? இது பரம்பரை வியாதிங்களா? பெரும்பாலும் இது பரம்பரை வியாதி இல்லை. ஜீன் சம்மந்தப்பட்டது நம்ம சொன்னாலும் இது பரம்பரை வியாதிகள் கிடையாது. இது இன்ஹெரிட்டன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். ஒரு 10லேருந்து 20% பேருக்கு பரம்பரை வியாதி இருக்கலாம், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. பெரும்பாலான பேருக்கு இது வந்து கிருமிகள் பாதிப்பு, இரத்த குழாய் அடைப்பு, இரத்த கசிவு அந்த மாதிரி தான் வரும். வலிப்பு நோய் எல்லா வயதையும் பாதிக்கும். ஸோ நியூனட்டல் சீசன்ஸ் பச்சிளங்குழந்தையும் பாதிக்கலாம், வயதானவங்களுக்கும் 70 வயசுக்கு மேலேயும் பாதிக்கலாம். வயதை பொறுத்து காரணங்கள் மாறுபடும். ஸோ பச்சிளங்குழந்தைங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா சுகரு,
ப்ராப்ளம் இருக்குதா, அல்லது கால்சியம் ப்ராப்ளம் இருக்குதா, அல்லது பிரெயின் இன்ஃபெக்ஷன் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அதுவே ஒரு டீனேஜில் வருது அப்படின்னு சொன்னால் ப்ராபப்ளி ஜெனடிக் எபிலெப்சியா இருக்குது, ஜீன் சம்மந்தப்பட்டதுன்னு பார்ப்போம். இது ஒரு 40 வயசுல வந்தது அப்படின்னு சொன்னா ரத்த குழாய் அடைப்பு, ரத்த கசிவு அந்த மாரி விஷயங்கள பார்ப்போம். 80 வயசுக்கு மேல வருது அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் அடிபட்டு இருக்குதா அவங்களுக்கு, சின்ன சின்ன காயங்கள் இருக்குதா உள்ளுக்குள்ளார அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. எல்லா வயதையும் பாதிக்கும். பட் பெரும்பாலும் 1/3 பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் பாதிக்குது. டாக்டர், இந்த வலிப்பு வியாதி இருக்கிறவங்க என்ன மாதிரியான டெஸ்ட் எடுக்கணும்? முதல்ல அந்த வலிப்பு நோயுடைய தன்மை என்னன்னு பார்ப்பாங்க. அது சில டைம் ஜுர ஜன்னின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஜன்னியா இருக்கலாம். அல்லது ஆப்சென்சிஸ் நெறைய வகைகள் இருக்குது. அத பார்த்துட்டு டாக்டர் அசஸ் பண்ணிட்டு, அப்புறம் அவங்களுக்கு இஜி அப்படிங்கிற மின் வரைபடம் தேவையா? அல்லது அவங்களுக்கு சிடி ஸ்கேன் தேவையா? எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவையா? அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஸ்கேன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்க்கும். இஜிங்கிறது ஃபங்ஷனல் ப்ராப்ளம் இருக்குதான்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனா சரியா இருக்குதா இல்லையான்னு ஒரு ஸ்கேன் பண்ணீங்கன்னா, இந்த நிப்பு உடைஞ்சிருக்குதா, ஸ்ப்ரிங் இருக்குதாங்கிறது ஸ்கேன் காட்டும். எழுதுதா அப்படிங்கிறது நம்ம எழுதி பார்த்தா தான் தெரியும். அது ஃபங்ஷன். ஸோ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்ங்கிற மாரி தான் அது. ஸோ இஜிங்கிறது ஃபங்ஷன பார்க்குது, சாஃப்ட்வேர பார்க்குது. ஸ்கேன்ஸ் வந்து நம்மளுடைய ஹார்ட்வேர பார்க்குது. சில நேரம் எந்த இடத்துலேருந்து வலிப்பு வியாதி தெரியுது அப்படின்னு பார்க்கறதுக்காக பெட் ஸ்கேன், ஸ்பெக்ட் ஸ்கேன் கூட பார்க்கறது உண்டு. டாக்டர், வலிப்பு வியாதி இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கலாங்களா? ஆ இந்தியன் மேரேஜ் லா படி பார்த்தீங்கன்னா, வி கான்ட் கோட் மேரேஜ் எபிலெப்சி அஸ் எ காஸ் ஃபார் டிவோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அ தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாம். ஏன்னா வலிப்பு நோய் பூர்ண குணப்படுத்தக்கூடிய வியாதி. நம்பர் 1. நம்பர் 2 வலிப்பு நோயினால அவங்க வந்து மென்டலி இல் கிடையாது அவங்க. அதனால வலிப்பு நோய் இருக்கிறவங்க தாராளமா திருமணம் செஞ்சுக்கலாம். ஒரு திருமணம். டாக்டர், வலிப்பு வியாதி இருக்கிறவங்க குழந்தை பெத்துக்கலாங்களா? ஓகே. வலிப்பு வியாதி இருக்கிறவங்க வந்து குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, தாராளமா அதுவும். ஏன்னா குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வலிப்பு வியாதி மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அதனால மகப்பேறு மருத்துவ டாக்டரும், நரம்பியல் டாக்டரும் சேர்ந்து என்ன மருந்து குடுக்கலாம்? குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு சில டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க. ஃபீட்டல் அல்ட்ராசவுண்ட் ஆர் லீத்தல் அப்னாமலிஸ் இருக்குதா அப்படிங்கிற ஸ்கேன் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ கல்யாணம் செஞ்சுக்கலாம், குழந்தையும் பெத்துக்கலாம். உங்க டாக்டர்கிட்ட இத நீங்க வந்து மறைக்காம இத சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வலிப்பு நோய் கல்யாணத்துக்கு ஒரு தடை கிடையாது. குழந்தை பெத்துக்கிறதுக்கும் அல்லது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கும் இது ஒரு தடை கிடையாது. டாக்டர், இந்த வலிப்பு வியாதி இருக்கிறவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும்? பொதுவா தூக்கம் கெடக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. மாத்திரைகள விடக்கூடாது. அவங்களுக்கு புகை பழக்கம், மது பழக்கம், போதை பழக்கம் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில வந்துடணும் கம்ப்ளீட்டா. ஸோ மாத்திரைகள் டாக்டர் சொல்ற டைமுக்கு, சொல்ற நேரத்தில, சொல்ற காலத்துக்கு தொடர்ந்து சாப்பிடணும். ஸோ அது மாத்திரையை மிஸ் பண்ணா திருப்பி ஃபிட்ஸ் வரும். குறைஞ்சபட்சம் அந்த வலிப்பு மாத்திரைகள் வந்து 5லிருந்து 8 வருஷம் வரைக்கும் சாப்பிட வேண்டியதா இருக்குது. டாக்டர், இந்த வலிப்பு வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? அவங்க மாத்திரை நிறுத்தக்கூடாது. டாக்டருக்கு சொல்லாம அவங்க மாத்திரையை குறைக்கக்கூடாது. அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாரி மது, புகை, போதைப் பொருட்கள் அதெல்லாம் அவங்க சுத்தமா தொடக்கூடாது. தூக்கம் கெடுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, சில வகையான ஆன்டிபயோட்டிக் அந்த குயினோலோன்ஸ் சொல்லுவாங்க. அந்த வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து டாக்டர்ட்ட சொல்லணும். வலிப்பு வியாதி இருக்கிறவங்க வந்து டாக்டர்ட்ட போகும்போது எனக்கு இந்த மருந்து சாப்பிட்டுருக்கேன், எனக்கு வலிப்பு வியாதி இருக்குன்னா, சில வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. சில நேரம் வந்து சாதாரணமா நம்ம நினைப்போம், இது சாதாரண பாம் தான் தடவுறோம் அப்படின்ட்டு. மேல தடவுறது, குழந்தைக்கு ஜுரத்துக்கு தடவுறது, சளிக்கு தடவுறது அப்படின்னு தடவுவாங்க. வலிக்கு தடவுன்னு சொல்லுவாங்க. அதில கேம்ஃபர், யூக்கலிப்டஸ், மென்தால் அதெல்லாம் இருக்கும். அதில கேம்ஃபர் வந்து வலிப்பு உண்டு பண்ணக்கூடியது. அது பெரும்பாலான தாய்மார்கள் பண்ணக்கூடிய தப்பு. பாட்டிகள் வந்து தடவுன்னு தடவி விடுவாங்க. அது குழந்தைங்களுக்கு ஜன்னி உண்டு பண்ணலாம். கேம்ஃபர் வந்து எபிலெப்டோஜெனிக்ன்னு சொல்லுவோம். வலிப்பை உண்டு பண்ணக்கூடியது கேம்ஃபர். இந்த வலிப்பு வியாதி இருக்கிறவங்க எவ்வளோ நாள் மாத்திரை எடுத்துக்கணும் டாக்டர்? குறைஞ்சபட்சம் 5 வருஷம். சில பேருக்கு 10 வருஷம் எடுக்க வேண்டியதா இருக்குது. மூளையில ஸ்கார், தழும்பு அப்படின்னு இருக்கவங்க வாழ்நாள் முழுக்க எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. சில ஜெனடிக் எபிலெப்சிக்கும் ஜேஎம்இன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க எடுக்க வேண்டியதா இருக்கு செய்யும். சில எபிலெப்சிஸ் வந்து தன்னாலேயே வயதுக்கு வர வர அது தன்னாலேயே சரியாகும். சில ஆப்சென்சிஸ்லாம் வந்து 8, 9 வயசுல தன்னாலேயே அங்க நிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. டாக்டர், இப்போ வலிப்பு இருக்கிறவங்க டிரைவ் பண்ணலாங்களா? டிரைவ் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே வலிப்பு வியாதி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க டிரைவிங் லைசென்ஸ் குடுக்க மாட்டாங்க. ஆனா அத நெறைய பேர் தவறுதலா உபயோகப்படுத்துறாங்க. வலிப்பு வியாதி இருந்ததுன்னா, வண்டி ஓட்டாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, அது உங்களுக்கும் ஆபத்து, உங்க கூட பயணிக்கிறவங்களுக்கும் ஆபத்து. ஸோ நெறைய தடவ நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. டிரைவருக்கு வந்து வலிப்பு இருந்தது. அவர் வந்து பேருந்து வந்து கொண்டு போய் மோதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வலிப்பு நோய் இருக்கிறவங்க டிரைவிங் பண்ணக்கூடாது. குறைஞ்சபட்சம் 5 வருஷம் உங்க வலிப்பு வியாதி இல்லாம இருந்ததுன்னா, அதுக்கு பிறகு டிரைவிங் பத்தி யோசிக்கலாம். இதுதான் நல்லது. டாக்டர், வலிப்பு வியாதி இருக்கிறவங்க ஸ்விம்மிங் போலாங்களா?
ஸ்விம்மிங் போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஸ்விம்மிங் பண்ணும்பொழுது திடீர்னு அவங்களுக்கு வலிப்பு வந்தது அப்படின்னா முழுகிடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க குறைஞ்சபட்சம் 5 வருஷம் வலிப்பு இல்லை அப்படின்னா, அவங்க ஒரு ப்ராப்பர் கைடோட, ஒரு சூப்பர்வைசரோட அவங்க பண்ணுறது நல்லது. பொதுவா 5 வருஷம் வலிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தண்ணீல இருக்கும்போது வலிப்பு வந்து முழுகுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்டர் இப்ப வலிப்பு வியாதி இருக்கிறவங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா என்ன ஆகும்? வலிப்பு வியாதி இருக்குது. ஆனா வைத்தியம் பண்ணல அப்படின்னா, அடிக்கடி வலிப்பு வியாதி வந்துகிட்டே இருக்கும். வலிப்பு வியாதி வர 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 அவங்களுக்கு இன்ஜுரீஸ் ஜாஸ்தியா இருக்கும். பிரெயினுடைய டேமேஜும் ஜாஸ்தியாகுது. அது பின்னாடி வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூஸும் உண்டு பண்ணுது. ஸோ தலைக்காயம், உடல் காயம், மன அழுத்தம் இது எல்லாமே ஜாஸ்தியா வருது. அப்புறம் மருந்துகள் குடுத்தும் கண்ட்ரோல் பண்றது கஷ்டமாகும். டாக்டர் வலிப்பு வந்துருச்சுன்னா என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்? வலிப்பு வந்ததுன்னா முதல்ல பதட்டப்பட கூட இருக்கிறவங்க, அவங்க நாக்க கடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கைய வந்து வாய்க்குள்ளார விடுவாங்க. கை தான் துண்டாயிடும். அதனால வந்து அவங்கள ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். பெரும்பாலும் வந்து வலது பக்கமோ, இடது பக்கமோ ஒரு கழிச்சு படுக்க வச்சு காத்தோட்டமா இருந்தனாலே போதும். பெரும்பாலான வலிப்பு வந்து ஒரு 1 1/2 நிமிஷம், 2 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு பிறகு அப்படியே குவைட்டா இருக்கும். அதனால அந்த நேரத்தில இப்படி ஜெர்க் ஆகும்போது நம்ம பிடிச்சு அழுத்துறது, அல்லது வாய்க்குள்ளார கைய வைக்கிறது, நாக்கு கடிச்சுக்குவாங்கன்னு பயமா இருந்ததுன்னா, ஒரு கர்ச்சீஃப் சுருட்டி வேணா வாயில வைக்கலாமே ஒழிய, வேற கத்தி வைக்கிறது, அல்லது கம்பி வைக்கிறது, அல்லது கைய உள்ளுக்குள்ளார விடுறது எல்லாமே வந்து அவங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ டேஞ்சர் தான் உண்டு பண்ணும். ஒரு கழிச்சு படுக்க வைங்க. ஒரு கழிச்சு படுக்கும்போது அவங்களுடைய ஜொல்லாம் கீழ வெளியில விழும். அவங்க ஆஸ்பிரேட் ஆக மாட்டாங்க. நுரையீரலுக்குள்ளார அந்த நீர் சலைவா போகாது. அதனால ஒரு கழிச்சு படுக்க வைங்க. உடைகள கொஞ்சம் கொஞ்சம் தளர்த்தி விடுங்க. காற்றோட்டமா இருக்க வைங்க. ஆசுவாசப்படுத்துங்க. எதுவுமே தண்ணி கிண்ணி எதுவும் குடுக்காதீங்க. ஒரு 2, 3 நிமிஷத்துல அது தன்னால நின்னுடும். அதுக்கு பிறகு ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க ஒரு 4, 5 நிமிஷம். அதுக்கு பிறகு அவங்கள உட்கார வச்சு, அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அதை கேட்டுக் குடுக்கலாம். ஸோ மீண்டும் சொல்றேன், வலிப்பு வியாதி இருக்கும்பொழுது சாவி குடுக்கறது, இரும்பு குடுக்கறது, அது தப்பான நம்பிக்கைகள். அதனால வலிப்பு நிக்கிறதில்ல. வலிப்பு பெரும்பாலும் ஒரு 1 1/2 நிமிஷத்துல தன்னால நிக்கும். அதுக்கு பிறகு ஒரு 2, 3 நிமிஷத்துல அவங்க வந்து ஒரு முழு நினைவுக்கு வருவாங்க. அதுவரைக்கும் அவங்களுக்கு நல்ல காற்றோட்டம் குடுக்கணும் அவங்களுக்கு. அவங்கள ஒரு கழிச்சு படுக்க வைக்கலாம். டாக்டர் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஜொரஜோனி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜொரஜன்னிங்கிறது வேற. இந்த ஜொரஜன்னிங்கிறது வந்து இந்த பிரஷர் குக்கர்ல ஒரு பிரஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா, ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா எப்படி விசில் அடிக்குமோ, அதே மாரி குழந்தைங்களுக்கு சடனா காய்ச்சல். திடீர்னு நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தது. திடீர்னு காய்ச்சல் வந்தது. டக்குன்னு மேல ஏறும்பொழுது 6 மாசத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த மாரி வரலாம். பெரும்பாலும் 6 மாசத்துலேருந்து 5 வயசு வரைக்கும் கரெக்ட்டா சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஜுரம் வந்ததுன்னா, அந்த ஜுரம் சடனா ரைஸ் ஆகும்பொழுது, அந்த மூளை தாங்காது. அதனுடைய வெளிப்பாடு தான் அது. நாங்க அத சொல்றது வந்து பிரெயின் ஒரு சேஃப்டிக்காக வெளிப்படுது. அந்த சடன் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர வெளிப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து எபிலெப்சி குரூப்ல வராது. ஸோ இது வந்து ஃபெப்ரல் ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜொரஜன்னின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் நம்ம குடுக்கறதில்ல. இவங்களுக்கு ஜுரம் வரும்பொழுது மட்டும் சில பேர் வந்து ஜுரத்த நிறுத்துறதுக்கும், வலிப்ப நிறுத்துறதுக்கும் ஒரு 3 நாளைக்கு மட்டும் மாத்திரை குடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஜுரத்துக்கு என்ன காரணம்னு உங்க குழந்தைகள் டாக்டர கேட்டு அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கணும். ஜொரஜன்னி பெரும்பாலான குழந்தைங்களுக்கு 6 மாசத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளார வரலாம். ஜுரம் சடனா ரைஸ் ஆகும்போது, பெரும்பாலும் ஜுரம் நடக்கிற முதல் நாள் அல்லது ஒரு 2, 3 மணி நேரத்தில இந்த ஜன்னி வரும். கை, கால் இழுக்கிறது வரும். தன்னாலேயே அது நின்னுடும். ஸோ இதுக்கு தொடர்ந்து மருந்துகள், மாத்திரைகள் வேண்டாம். இது எபிலெப்சி கிடையாது. ஜுரம் வரும்பொழுது மட்டும் டாக்டருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு அந்த குளோபசம் அப்படிங்கிற ஒரு மாத்திரை ஒண்ணு இருக்குது. அத குடுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுவும் 5 வயசு வரைக்கும் குடுத்தா போதுமானதா இருக்கும். வெகு சில பேருக்கு பின்னால இது வந்து வலிப்பு வியாதியா வருது. வெகு சில பேருக்கு. அத பத்தி நம்ம வொரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் ஜொரஜன்னி. டாக்டர் சில பெண்கள் பிரெக்னன்ட்டா இருக்கும்போதோ அல்லது டெலிவரி ஆகும்போது இந்த வலிப்பு வருது. அதுக்கு என்ன காரணம்? முதல்ல பிரெக்னன்ட்டா இருக்கும்பொழுது வலிப்பு வருது அப்படின்னா, ஏற்கனவே வலிப்பு வியாதி இருக்கிறவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறது வேற கேட்டகரி. முதல்ல ஒருத்தவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க. அப்பா முதல்ல வலிப்பு வருது அப்படின்னு சொன்னா, அது விஷயம் நாங்க பார்க்குறது வந்து இந்த எக்லாம்சியான்னு சொல்லக்கூடிய ஆ ஒரு வகையான பிரெக்னன்சி சம்மந்தப்பட்ட ஒரு வியாதியா இருக்கலாம். ஸோ அவங்களுடைய பிபி ரைஸ் ஆகும்பொழுது, அது மூளைய தாக்கும்பொழுது, அவங்களுக்கு தலைவலி, கண் பார்வையில மாற்றங்கள் அல்லது வலிப்பு வரலாம். ஸோ அது வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயத்துல முடிவடைக்கலாம். அதனால தான் பிரெக்னன்சி அப்ப எல்லா டாக்டரும் ஒவ்வொரு தடவையும் பிபி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீட்லயும் பிபி செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி மகப்பேறு காலத்துல உயிரிழப்புக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ரத்தப்போக்கு. அந்த ரத்தப்போக்கு அடுத்தது இந்த ஜன்னி தான். பேறுகாலத்துல வரக்கூடியது. அதுக்கு முக்கியமான காரணம் பிபி ஜாஸ்தியாகிறது தான். ஸோ அதனால பிபிய கரெக்ட்டா பார்த்துக்கணும். கால் வீக்கம் இருந்ததுன்னா பிபி வரதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அது பிபியுடைய அறிகுறியா கூட இருக்கலாம். தலைவலி, கண் பார்வை மங்குறது, வயித்து வலி இந்த மாரி இருந்தது அப்படின்னு சொன்னா பிபி செக் பண்ணி, பிபி இருந்ததுன்னா உடனே அட்மிட் பண்ணி
டெலிவரி டைமாக இருந்தால் உடனே டெலிவரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. மெக்னீசியம் சல்ஃபேட்டுங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. டெலிவரி ஆன பிறகு கூட இது வரலாம். டெலிவரி ஆன பிறகு வலிப்பும் இல்லை, பிபி இல்லை, ஆனால் வலிப்பு வருது அப்படின்னா சில நேரம் மூளையில் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் பொழுது செரிப்ரல் வீனஸ் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய் அடைப்பில் கூட அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வரலாம். அதனால் உங்கள் மகப்பேறு மருத்துவரையும் நரம்பியல் மருத்துவரையும் உடனே இதுக்கு கன்சல்ட் பண்ணணும். டாக்டர், பொதுவா தமிழ்நாட்டுல இந்த வலிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து சுகாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சில பூச்சி நிறையா வரலாம். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்க அப்படின்னா கேரளா தமிழ்நாடு கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த நாடாப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டிசர்கோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்றிகள் மூலம் பரவக்கூடிய ஒரு வகையான ஒரு பூச்சி. அது வந்து அந்த பன்றியுடைய கறியை ஹேண்டில் பண்ணும்பொழுது அதிலேருந்து அந்த குக்கு வந்து மற்ற ஈவன் வெஜிடபிள்ஸை ஹேண்டில் பண்ணும்பொழுது ஸோ அவங்க சின்ன சின்ன முட்டைகள் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் நகத்தில். ஸோ அதிலிருந்து ஈவன் சாலட்ஸ் கூட அது பரவலாம். ஸோ தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கேரளாவில் வந்து அது ஆல்மோஸ்ட் நில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இந்த பன்றிகள் மூலம் பரவக்கூடிய ஒரு பூச்சிக்கட்டி சிஸ்டிசர்கோசிஸ் அது மூளைக்கு ஈஸியாக போகும். மூளைக்கு போச்சுன்னா அது வந்து தலைவலியாக அல்லது ஃபிட்ஸாக வரலாம் குழந்தைங்களுக்கு. டாக்டர், இந்த கற்பூரம், யூக்கலிப்டஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வலிப்பு வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைங்களா? ஆமாம், இந்த கற்பூரம் வந்து வலிப்பு உண்டு பண்ணக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் வந்து நிறைய பாம்ஸ் அந்த இதெல்லாம் தடவுவாங்க, சளிக்காக தடவுவாங்க. ஸோ இல்லாட்டினா வந்து ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த வேப்பரப்ஸ் நிறையா உள்ளுக்குள்ளார போட்டு இது பண்ணுவாங்க. அதில் கேம்ஃபர் இருக்குதா யூக்கலிப்டஸ் இருக்கான்னு கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கேம்ஃபர் யூக்கலிப்டஸ் ரெண்டுமே வலிப்பை உண்டு பண்ணக்கூடியது. மூளையை ஸ்டிமுலேட் பண்ணுறது எல்லாமே வலிப்பு உண்டு பண்ணக்கூடியதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக குழந்தைங்களுக்கு நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்து இந்த இது தடவணும், நெஞ்சில் தடவணும், அதுக்கு பிறகு நைட் தூங்கிட்டு இருந்து திடீர்னு ஃபிட்ஸ் வந்து சொல்லுவாங்க. முதல்ல அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். டாக்டர், தண்ணி அடிக்கிறதுனால வலிப்பு வருங்களா? மது போதை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்கஹால் கண்டிப்பாக வந்து தண்ணி அடிக்கிறது வந்து வலிப்பு உண்டு பண்ணும். ஸோ நிறைய குடிச்சிட்டே இருப்பாங்க, சடன் ஒரு 1 டே நிறுத்துவாங்க. அது நிறுத்தத்தினால வரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அது ஆல்கஹாலே வலிப்பு உண்டு பண்ணும். ஸோ அது மூளையை பாதிக்கும். ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது தவறான கருத்து. எல்லா ஹார்ட் டாக்டரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ மூளைக்கு ஒரு துளி கூட நல்லதில்லை. ஏன்னா சாராயம், மது, போதை இதெல்லாம் மூளையை பாதிக்கிறது. ஸோ ஒரு துளியும் அந்த மூளையை தான் பாதிக்கும். அதனால தான் அது சாப்பிட்டு தான் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் ஒரு வேறு மாதிரி வருது, ஒரு தள்ளாட்டம் வருது. இது எல்லாமே மூளையை பாதிக்குது. ஸோ அந்த மூளையை பாதிக்கும்போது வலிப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு.